ஹாய் உறவுகளே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில உறவுகள் பார்த்தீங்கன்னா, நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. என்னான்னு காரணம்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா நம்மள பிளாக் பண்ணிவிடுவாங்க. நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, நல்லா பழகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தமா நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. சுத்தமாக பிளாக் பண்ணிவிடுவாங்க. நம்மள்ட்ட எந்த கான்டாக்ட்டும் வச்சுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உறவுகள வந்து ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டு பிளாக் பண்ணாலோ, நம்ம அவாய்ட் பண்ணாலோ, நமக்கு வந்து அது வந்து மனசுக்கு அ ஒரு திருப்தி ஆயிடும். எதனால நம்ம பிளாக் பண்ணாங்க, சரி இந்த காரணத்தினால தான் நம்மள பிளாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனச கொஞ்சம் ஆத்திட்டு போயிடலாம். ஆனா, எந்த ஒரு காரணமுமே இல்லாம திடீர்னு நம்மள அவாய்ட் பண்றத நினைக்கும்போது, நம்மளுக்கு வந்து ஒரு மாரி குழப்பமா இருக்கும். அவ என்னடா இது! எந்த ஒரு காரணமும் சொல்லாம திடீர்னு நம்மள அவாய்ட் பண்றதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம போய் அப்பப்போ போய் அவங்கள்ட்ட போய் கேட்போம். ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். பெண்கள்லயும் இருப்பாங்க. ஆண்கள்லயும் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நல்லா பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவாய்ட் பண்ணுவாங்க. திடீர்னு நம்மள வந்து ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய போக்குலாம் ஒரு மாதிரியா இருக்கும். இப்படிப்பட்ட உறவுகள்ட்ட போய் நம்ம பக்கத்துல உள்ள நியாயத்த போய் நம்ம எடுத்துட்டு போய் சொல்ல சொல்ல முயற்சி பண்ணுவோம். ஆனா வந்து அவங்க வந்து அத வந்து கண்டுக்க மாட்டாங்க. அத நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம தப்பு கிடையாதுங்க. இதுல எப்படி நம்ம தப்பு வரும்? ஏன்னா நம்ம வந்து எப்பயும் போல தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம், பழகிட்டு இருக்கோம். அப்ப அப்ப அவாய்ட் பண்றது அவங்க தானே. அப்ப மாற்றம் யார்ட்ட வந்துச்சு? அவங்க கிட்ட தானே அந்த மாற்றம் வந்திருக்குது. அப்ப அத நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டியது அவங்க தானே ஒழிய நம்ம கிடையாது. இத புரியாம சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க வந்து ஏன்னா உண்மையா அவங்க பழகியிருப்பாங்க. உண்மையா வந்து நம்பிக்கை வச்சிருப்பாங்க அவங்க மேல. இவங்க போய் 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 என்ன பண்ணுவாங்க? "ஏன் என்ன அவாய்ட் பண்ற? ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன காரணம் சொல்லுங்க, சொல்லுங்கன்னு போய் கேட்டுட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட உறவுகள வந்து நீங்க திரும்பியே பார்க்காதீங்க. ஏன்னு வச்சுக்கங்க, அவாய்ட் பண்ணா பண்ணிட்டு போறாங்க. நம்ம போய் நம்ம போய் அவங்கள்ட்ட நிரூபிச்சு தான் அத வந்து நீங்க என் மேல தப்பு இல்ல. என்ன காரணம் சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்கள்ட்ட போய் விவரிச்சு என்ன பண்ண போறோம்? அவங்க வேணான்னு தானே நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. அதனால நீங்களும் அப்படியே கண்டுக்காம உட்டுருங்க. கண்டுக்காம விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களே கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்பாங்க. என்னடா இது நம்ம தான் கண்டுக்கலன்னா, அவங்களும் நம்மள ஒரேடி கண்டுக்காம போயிட்டாங்களே! சரி என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நம்ம வழிக்கு வருவாங்க. அப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் என்ன அவாய்ட் பண்ணீங்க? நான் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. என்ன காரணம் தெரியாம ஏன் அவாய்ட் பண்ணீங்க? நம்ம அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால எந்த ஒரு ஒரு உறவுகள்ட்டயுமே போயி வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறாங்கன்னா, நம்ம போய் அத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. போனா போயிட்டு போறாங்க. அத வந்து ஐ டோன்ட் கேர் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம அப்ப தேடி தேடி நம்ம அவங்க போய் நம்ம நிரூபிச்சோம்னு வச்சுங்களேன், அவங்க ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மையான உறவுகள், உண்மையா நம்ம மேல நம்பிக்கை வச்சு, நம்ம கூட பாசம் காட்டுற உறவுகள் நம்மள வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்மள காயப்படுத்தணும், நம்ம துக்கப்படுத்தணும்னு நெனைக்கிற உறவுகள் தான் கொஞ்ச நாள் நம்ம கூட நம்பிக்கையா நம்ம கூட பயணம் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அ முகத் அ சுயரூபத்த அவங்க காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால எது போனாலும் விட்டுருங்க. எது வந்தாலும் ஏத்துக்கோங்க. அவ்வளோதான். யார்ட்டயும் போய் உங்கள நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா? அத எந்த நேரத்துலயும், எந்த ஒரு காலத்துலயும் நம்ம அத விட்டு குடுத்துற கூடாதுங்க. இந்த நாள்ல இத நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.